ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 5 மினிட்ஸ் டிப் தமிழ். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஒரு பயனுள்ள டிப்பு பார்க்க போகிறோம். வீடியோ பாருங்கள். உங்களுக்கு 2 டிப் இருக்குது. உங்களுக்கு என்ன டிப் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் பிளாஸ்டிக் பேக் இருந்துச்சுண்டா நீங்கள் இந்த பொருளுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோவில் போகலாம். நம்மளுடைய இரும்பு கடாய் இல்லைன்னா இரும்பு தோசைக்கல் ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஆயிடுது. கரெக்டாக 10 நாளில் தான் எனக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு. நான் ஊருக்கு போகும்போது எதுவுமே செஞ்சு வச்சுட்டு போகல. அதனால் உள்ள மிஸ்டேக். நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணலை, ஒரு 10 நாள் சென்று தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்டா நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு அருமையாக புது கடாய் புது தோசைக்கல் மாதிரியே இருக்கும். சரியா? இந்த மாதிரி நல்லா கழுவி ஈரமே இல்லாமல் காய வச்சுக்கிறோங்க. டைம் இல்லாதவங்க தொடச்சிக்கிறோங்க. காஞ்ச துணியை வச்சு நல்லா தொடச்சிக்கிறோங்க. தொடச்சிட்டு எப்பவும் போல் நம்ம இரும்பு கடாய்க்கு என்ன செய்வோம், இரும்பு தோசைக்கல்லுக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் விடுவோம். அதுவே தோசை நம்ம டெய்லி செஞ்சோம்னா அது அந்த எண்ணெய் அதிலே இருக்கும். அதனால் அது பிரச்சனையே இல்லை. பின்னுக்கு மட்டும் தான் உங்களுக்கு கரலாக இருக்கும். ஆனால் கடாய்க்கு நம்ம கழுவி கவுத்தி வச்சுருவோம். அந்த மாதிரி இருக்கையில் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிங்கன்னா அந்த எண்ணெய் யூஸ் பண்ண வேண்டியதில்லை. புதுசாக இருக்கையில் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக டெய்லி யூஸ் பண்ணிட்டு அது செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அதுவே 2 நாள் 3 நாள் இல்லை ஒரு 10 நாள் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கரல் பிடிச்சிரும். அதனால் நீங்கள் நினச்சிங்க இந்த மாதிரி நல்லா எண்ணெயை தடவி ஒரு பிளாஸ்டிக் கவர் இருக்குல்ல, கேரி பேக், அதை நல்லா காற்று போகாத அளவுக்கு நல்லா கட்டி வச்சுருங்க. இந்த மாதிரி கட்டி வச்சிடணும். ஆனால் காற்று போகக்கூடாது. கொஞ்சம் பிளாஸ்டிக் பேக் கொஞ்சம் பெருசாக, இது கொஞ்சம் சிறுசாக இருக்குது பாருங்கள். அந்த நடுவுக்கு பார்த்திங்களா ஓட்டை உள்ளது, இந்த மாதிரி முடியாது. இந்த நடுவுக்கு ஓட்டை இருக்குது பார்த்திங்களா, இது முடியாது. இன்னும் கொஞ்சம் பெரிய பேக் இல்லைண்டா டஸ்ட்பினுக்கு போடுற பேக்கெலாம் பிளாஸ்டிக்லாம் வச்சுருப்பீங்கள்ல, அதை கூட நீங்கள் நல்லா பெரிய பேக்காக இருக்கும், அதை கூட வச்சு நீங்கள் கட்டி வச்சிடலாம். ஓகே, நான் இப்போ உங்களுக்கு பெரிய பிளாஸ்டிக் பேக் எடுத்து காட்டுறேன். அதில் நீங்கள் போட்டு நல்லா ஒரு முடிச்சு போட்டு நீங்கள் வைக்கிற இடத்துல வச்சுட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷம் ஆனால் கூட உங்களுடைய இரும்பு கடாயோ இரும்பு தோசைக்கோ உங்களுக்கு கரலே பிடிக்காது. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்காக சொல்லுங்கள். ஓகே, அதுவே நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறீங்கன்னா இதை நீங்கள் செய்ய வேண்டியதில்லை. புதுசாக வாங்கின புதுசில் ஒரு மாதம் நம்ம எண்ணெயை தெரிய வைக்கணும். அதோட அந்த எண்ணெய் சத்து எப்போவுமே அந்த கடாயில் இருக்கும், தோசைக்கல்ல இருக்கும். நம்ம செய்ய வேண்டியதில்லை. சப்போஸ் நீங்கள் வெளியே போயிட்டீங்க அப்படின்னா இது தோசைக்கல்லு கூட நம்மளுக்கு அந்தளவு பாதிக்காது. ஏன்னா என் தோசைக்கல்லுக்கு எதுவுமே ஆகவே இல்லை. இந்த கடாய்க்கு தான் எனக்கு அப்படி ஆயிருக்கு. அதனால் இதுக்கு மட்டும் தான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். என் தோசைக்கல் நல்லாவே இருக்குது. 2 வாரம் சென்று நான் பார்க்கும்போது. ஓகே, இப்போ இந்த மாதிரி போகிற இதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேக் கட்டி நீங்கள் வைக்கிற இடத்துல வச்சுட்டு போயிருங்க, இல்லை தொங்க விட்டு போயிருங்க. உங்களுக்கு கரல் அறவே இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நீங்கள் ஒரு மாதம் ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு வேலை மிச்சம். ஓகே, கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இப்போ நீங்கள் எங்கேயாவது வெளியே போகிறீங்க, உங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு வீட்டு சாப்பாடு வேணும் அப்படின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். இது ஃபீஸ் கறி, வத்த குழம்பு, என்ன குழம்புகள் நீங்கள் வைக்கணுமோ, இறால் கறி, இறால் கிரேவி, இறைச்சி கிரேவி, என்ன வேணுமோ நீங்கள் வச்சுக்கரலாம். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு நல்லா ஆற வச்சிடணும். ஒரு சொட்டு சூடு கூட இருக்கக்கூடாது. நல்லா ஆற வச்சு அப்புறம் மூடி போட்டு நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு எடுத்து சூடு பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதே மாதிரி பொரிக்கிற ஐட்டத்தை மட்டும் நான் பொரிக்கலை, மசாலா மட்டும் போட்டு நான் வச்சுருக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி நான் ஒரு 10 நாளைக்குள்ள ரெசிபி செஞ்சேன். கிட்டத்தட்ட இது எனக்கு 3 நாள் செஞ்ச ரெசிபி. ஒரு நாளைக்கு 3 மெனிக்கு நான் செஞ்சேன். அப்புறம் கிளம்புற அன்னைக்கு ஒரு ரெசிபி நான் செஞ்சதை நல்லா ஆற வச்சு ஊற்றி வச்சுட்டேன். ஓகே, இந்த மாதிரி சூப்புகள், ரசம் எல்லாமே நீங்கள் செஞ்சு வச்சிடலாம். அப்போ அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கருவாட்டு குழம்பா, வத்த குழம்பா, புளி குழம்பா, என்ன வேணுமோ நீங்கள் எடுத்து செஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரெசிபியில் செஞ்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு அவங்களுக்கு ஒரு டப்பா எடுத்து அவங்க சூடு பண்ணி சோறு மட்டும் குக்கரில் போட்டாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு அன்னைக்கு உள்ள பிரச்சனை நீங்கிரும். நீங்கள் எப்படி உங்கள் வீட்டுக்காரங்க சமைக்க தெரிஞ்சால் இந்த டிப்பு நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. உங்கள் வீட்டுக்காரங்க பசங்களுக்கு சமைக்க தெரியலை அப்படின்னா, அவங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு கிரேவி மெனிக்கு எடுத்துக்கிடுவாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் வரைக்கும் நம்ம செஞ்சு வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே செஞ்சு வச்சதில்லை. இன்றைக்கி நான் வெளியே போகிறனால 10 நாளைக்கு நான் செஞ்சு வச்சுருக்கிறேன் இந்த ரெசிபிகள் எல்லாம். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க நீங்கள் இல்லை அப்படின்னா கடை சாப்பாடு விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னா இது உங்களுக்கு தேவையே இல்லை. ஓகே, ஃப்ரீசரில் வச்சா கெடுதலாம் கிடையாது. நம்ம ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு ஆற வச்சு தான் நம்ம ஊற்றி வைக்கிறோம். அதை அவங்க எடுத்து சூடு பண்ணி சாப்பிடணும். எடுக்கணும், வைக்கணும், சூடு பண்ணணும், வைக்கணும் அப்படின்னு வைக்கக்கூடாது. ஒரு தடவை எடுக்கணும், சூடு பண்ணணும், சாப்பிடணும். அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கெடுதே கிடையாது. இது நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு ட்ரைனிங் போயில எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம். நெக்ஸ்ட் பேரில் சந்திக்கலாம். பை, see you.